நம்மளுடைய குலசாமி, நம்மளுடைய ஊர் சாமி, நம்மளுடைய நாட்டு சாமி, இந்த மாதிரி 4 சாமிகளையும் நாம கூப்பிட்டு எதுக்கு கூப்பிடணும்? சாமியை எதுக்கு வேண்டணும்? நம்மளுக்கு நல்லது நடக்கணும். இப்ப நம்ம குடும்பத்துல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. பையன் சரியா படிக்க மாட்டேங்கிறான், பையன் ஊர் சுத்துறான், அவனுக்கு நல்லா படிப்பு வரணும், பொண்ணுக்கு நல்லா படிப்பு வரணும், பொண்ணு வயசுக்கு வந்துட்டு அதுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அந்த குடும்பத்துல பிரச்சனை இல்லாம இருக்கணும், நம்ம பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், அவன் வேலை கிடைச்சி அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், அவன் புள்ள குட்டியோட சந்தோஷமா இருக்கணும், அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், அவன் பொழப்ப அவன் பார்த்துக்கணும். அப்ப நம்ம பிள்ளைகளை கவலை இல்லாம நிம்மதியா வாழ வைக்கணும் இல்லையா? அதுதானே நம்ம பொறுப்பு. நம்ம கிட்ட சொத்து இருக்குது, சொகை இருக்குது, பணம் இருக்குது, அவனுக்கு என்ன வேணாலும் செலவு பண்ணலாம். ஆனா அவனுக்கு படிப்பை யார் சொல்லி தருவா? அவனுக்கு நல்ல குடும்பம் அமையணும், அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல சம்பளம் கிடைக்கணும், அப்பதானே அவன் நிம்மதியா இருப்பான். இதெல்லாம் நம்ம வீட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. நம்ம பொண்ணுக்கு 30 வயசாகி கல்யாணம் ஆகல, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நிறைய இடத்துல போய் ஜோசியம் பார்த்துருப்போம், ஆனாலும் மாப்பிள்ளை கிடைக்கல. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நம்ம குல தெய்வத்தை, நம்ம குடும்ப சாமிய நாம சரியா கும்பிடாதனால நம்மளுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா நம்ம காப்பாற்றுறது யாருன்னா நம்மளுடைய குலசாமி தான் காப்பாத்து. இப்ப நம்ம வீட்டுல ஒரு பிரச்சனை, அண்ணன் தம்பிக்கு தகராறு, பங்காளிக்கு தகராறு, வரப்பு தகராறு, இதெல்லாம் தீர்த்து வைக்கிறது யாரு? எந்த கோர்ட்டுக்கு போனாலும் தீராது. ஆனா நம்ம குலசாமியை கும்பிட்டோம்னா நம்ம பங்காளிங்க, அண்ணன் தம்பிங்க ரொம்ப ஒத்துமையா இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களை கட்டி கொடுக்கிற இடத்துலயும் அது சந்தோஷமா வாழும். இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம குலசாமியை ஒழுங்கா கும்பிட்டா நமக்கு ஒரு கஷ்டமும் வராது. நம்ம கும்பிடுறோமா? நிறைய பேருக்கு நம்ம குலசாமி எங்க இருக்குன்னே தெரியல. வருஷத்துக்கு 3 தடவையாவது நம்ம அந்த குலதெய்வத்துக்கு போய் நம்ம பங்காளிகள் எல்லாம் கூட்டிட்டு போய் ஒற்றுமையா அந்த சாமியை கும்பிட்டாதான் இந்த பங்காளிகளுக்குள்ள எப்பவுமே ஒற்றுமை இருக்கும். இன்னைக்கு எந்த பங்காளியாவது சந்தோஷமா இருக்காங்களா? எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறாங்களா? எல்லாரும் சேர்ந்து நம்ம குலதெய்வத்துக்கு போறோமா? வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போறோமா? இல்ல. எந்த வீட்டுல எந்த குலத்துல நம்ம பங்காளிங்க எல்லாம் சேர்ந்து நம்ம குலதெய்வத்தை கும்பிடலையோ அந்த குலத்தில் இருக்கக்கூடிய எல்லா பங்காளிகளும் ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டுக்கிட்டு பகைமையை வளர்த்துக்கிட்டு கடைசி வரைக்கும் பேசாமையே இருக்கிறாங்க. இதனால யாருக்கு லாபம்? நம்ம வீட்டுல ஒரு நல்லது கெட்டதுன்னா பங்காளி வர மாட்டேங்கிறாரு, அந்த பங்காளி வீட்டுல நல்லது கெட்டதுன்னா நாம போக முடியல. அப்படி ஒரு சண்டை. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? உங்களை யார் சேர்த்து வைக்கணும்? உங்க குலசாமி தான் உங்களை சேர்த்து வைக்கணும். பங்காளிங்க இன்னைக்கு குடும்பம் பார்த்தீங்கன்னா 100 குடும்பம் வரைக்கும் கூட இருக்கும். ஆனா யாரோட குடும்பம்னு தெரியாம இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே குலசாமியா இருக்கும், ஆனா சேர்ந்து போய் கும்பிட மாட்டோம். அப்ப நம்ம குடும்பத்துல நிறைவோ நிம்மதியோ இல்லாம போயிடும். இதுக்கு என்ன காரணம்? நாம நம்ம குலசாமியை சரியா கும்பிடல. எல்லாரும் வருஷத்துக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பிட்டா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. அதோட நம்ம வீட்டுல குழந்தை பிறந்துட்டா, இல்ல யாராவது மாசமா இருந்தா, இல்ல யாராவது வீட்டுல இறந்து போயிட்டா நம்ம குழந்தை எதுக்கு போக மாட்டேங்கிறோம். 1 வருஷம் கழிச்சு தான் போகணும்னு சொல்றோம். அதெல்லாம் தப்பு. நம்ம குலசாமிங்கிறது நம்ம தாத்தா, பாட்டன், பாட்டி, அவங்க நம்மளை போலவே மனுஷனாக வாழ்ந்து கடவுளானவங்க. நம்மளுடைய குலசாமிங்க
அல்லது நம்ம ஊர் சாமிங்க அவங்க எல்லாம் யாரு அப்படின்னா அது மட்டும் இல்லாம சிவனாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், பிள்ளையாராக இருக்கட்டும், இல்ல இந்த உலகத்துல எந்த பெரிய கடவுளாக இருந்தாலும் நம்மளை போல மனுஷனாக பிறந்து கடவுள் நிலையை அடைஞ்சவங்க. இப்ப நாம எதுக்கு சாமி கும்பிடுறோம்? ஒண்ணு, நாம நிம்மதியா வாழணும், நம்ம குடும்பம் நல்லபடியா சந்தோஷமா வாழணும், அது ஒண்ணு. ரெண்டாவது, எப்படி நம்ம தாத்தா பாட்டி கோயில்ல கடவுளாக இருக்கிறாங்களோ, இன்னைக்கு மாரியம்மன் இருக்கிறாங்க, காளியம்மன் இருக்கிறாங்க, ஐயனார் இருக்கிறாரு, முருகன் கணபதி இருக்கிறாங்க, பிள்ளையார் இருக்கிறாங்களோ, இவங்க எல்லாருமே நம்மளை போல வாழ்ந்தவங்க. அவங்கள நாம எதுக்கு கூப்பிடுறோம்? நாமளும் நாளைக்கு கடவுளாக போறோம். நம்ம மனுஷன் எப்படியா கடவுளாக முடியும்? ஒன்ன போல மனுஷன் தானே அங்க கடவுளா உட்கார்ந்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்.